தானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லோராலும் தானத்தை செய்ய இயலாது. ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்யலாம். நாம் பலனை எதிர்பார்த்து தானம் செய்வதால் எந்த பலனும் இல்லை. நாம் மனதார எந்த தானத்தை செய்தாலும் கஷ்டங்கள் விலகி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக தானங்களில் பல வகை உண்டு. தானத்திலேயே சிறந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம். எத்தனையோ கோவில்கள் ஏறி இறங்கினாலும் பசியால் வாடும் பலருக்கு உணவிடுவதே பலரின் பாவங்கள் தீர்கிறது என்பதே உண்மை. அன்னதானம் என்பது இல்லாதவர்களுக்கும் உணவற்ற ஏழைகளுக்கும் பசிக்கு உணவளிப்பதே அன்னதானம் ஆகும். மனிதர்களுக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எதிலும் முழுமையாக திருப்தியடைய மாட்டார்கள். மனமானது ஒன்றை பெற்றுவிட்டால் அடுத்தவைக்கு ஏங்கும். ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனப்பான்மையை அளிப்பது அன்னதானம் மட்டுமே. பசித்த ஒருவன் சாப்பிடும் பொழுது மட்டும்தான் வயிறு நிறைந்தவுடன் மனமும் நிறைகிறது. பெரிய அளவில் காசு பணம் போட்டு செய்வது மட்டுமல்ல அன்னதானம். தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிப்பவருக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுப்பதும் அன்னதானமே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய அன்னதானமானது நமக்கு மட்டும் புண்ணியத்தை சேர்ப்பது கிடையாது. நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் அது புண்ணியத்தை சேர்க்கும். மனிதர்களுக்கு நாம் எப்படி அன்னதானம் செய்கின்றோமோ அதேபோல் வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்னதானம் செய்வது நல்லது. குறிப்பாக காக்கை குருவிகளுக்கும் பசுக்களுக்கும் உணவளிப்பது மிக சிறந்த பலனை தரும். அன்னதானம் செய்யும் போது தண்ணீருடன் செய்தால் மட்டுமே அது முழுமையடையும். காக்கை குருவிகளுக்கு அன்னம் வைக்கும் போது தண்ணீர் வைக்க வேண்டும். அன்னதானம் செய்வதன் மூலம் முன்ஜென்ம கர்ம வினைகள் மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். இது தானங்களில் உயர்ந்ததாக கருதப்படுவதால் அளவற்ற புண்ணியத்தினை நமக்கு கொண்டு சேர்க்கும். அன்னதானம் செய்வதால் தரித்திரம் விலகி செல்வம் கிடைக்கும்.